Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாக்கி சார் மூவருடைய கருத்துக்களும் கேட்டிருப்பீங்க. மிக கடுமையான நடவடிக்கை எடுப்போம். இப்போ எடுத்திருக்காங்கிறத அறிகுறியில் ஒன்றா நிகழ்வை பார்க்க முடிகிறது. கடுமையான தண்டனை, 10 ஆண்டுகள் தண்டனை, 10 கோடிக்கு மேலே அபராதம், 3 மாதத்துக்குள்ளே வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்கப்படும் என்றெல்லாம் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக அமைச்சர்களுக்கு ஒரு 24 மணி நேரத்தில் 4 முறை பேச்சுவார்த்தைக்கெல்லாம் அழைத்ததை பார்க்க முடிகிறது. 4-5 நாட்களாக ஊடக விவாதங்களை கவனிச்சுட்டு வரேன். எந்த இடத்திலுமே இதற்கு ரூட் காஸ் என்ன, அதை அதை அழிக்கணும், நீக்கணும், அந்த ரூட் காசு அடிப்படை கோளாற்ற சரி செய்யணும்னு யாருமே பேசுறதில்லை. எது தெரியுமா? இந்த வினாத்தாள் கசிவுக்கு ஒரு வேதியியல் பேராசிரியர், கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் வீர திருநாவுக்கரசு கவனத்துக்கு கொண்டு வர, அவர் போன்ற சில பேர் காரணம் 5 லட்சம் ரூபா வாங்கி வினாத்தாளை கசிவு பண்ணாங்க. இது சிஸ்டத்தில் இருக்கிற கோளாறு. இது பாஜகவா, காங்கிரஸா, திமுகவா, அதிமுகவா, தாவேகாவா, இதெல்லாம் புண்ணாக்கு இல்லை. அந்த பொறுப்பில் இருக்கிற ஆசிரியர்கள், நான் திருநாவுக்கரசு தப்பாக எடுத்துக்கூடாது, அவர் ஆசிரியர் தொழிலில் இருந்தவர் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, அதுதான் ஊழல் காரணமாக தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஒரு இது பொதுவான அடிப்படையை சுட்டி காட்டுற வேலை. நான் எல்லாத்தோட முக்கியமானது அது என்ன, நாடாளுமன்றம் ஒவ்வொரு செஷனும் தொடங்கும் போது ஏதாவது ஒரு கேஸ் வருது, பெகாசஸ் வரும், இல்லை இந்த இஷ்யூ அந்த இஷ்யூன்னு வருது, நாடாளுமன்றம் முடக்கம், சத்தம், நாடாளுமன்றத்தை முன்னாடி இருந்து கருப்பு இந்த போராட்டம் தொடங்கிட்டாங்களே. இப்போ இந்த முறை இது நடத்தின சார் 20 நாள் நடத்தின போது எந்த பிரச்சனையும் இல்லை சார். 20 நாள் இந்த மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டம் நடத்தும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க தடியடி பிரயோகம். ஆனால் போலீஸாரின் அத்துமீறலை நானும் கண்டிக்கிறேன். பல இடங்களில் காணொலிகளை பார்க்குறேன், 2 பக்கத்துலையும் சொல்கிறேன். பெப்பர் ஸ்ப்ரே வீசுறவனையும் திட்டுறேன், தடியடி அடிக்கிற போலீஸாரையும் திட்டுறேன். நான் 2 பேரும் விமர்சிக்கிறேன். காவல்துறையில் தாக்கப்பட்டிருக்காங்க, செய்தியாளர்கள் தாக்கப்பட்ட காட்சியையும் நம்ம 2 பக்கத்தையும் நான் அதெல்லாம் அது பாரபட்சம் எல்லாம் சொல்கிறேன். இஷ்யூ என்னன்னா, இதுவரையில் 20 நாள் நடந்தது, ஒரு பிரச்சனை இல்லை. இந்த எப்போ காங்கிரஸ், ஏதாவது கீதாஞ்சலி சொல்கிறது 100% கரெக்டு. நேர்மையற்றவர்னு காங்கிரஸ்காரங்களை நான் பேரை சொல்ல விருந்தேன். காங்கிரஸ் தலைவர் தலைவரை பற்றி பேரை சொன்னால் நல்லா இருக்காதுன்ட்டு அவங்க குறிப்பிட்ட சில தலைவர்கள் பேரை சொல்லி நேர்மையற்ற செயலில் ஈடுபடுறாங்க. ஏன்னா தே வாண்ட் டு ஹைஜாக் த இஷ்யூ. மாணவர்கள் தன்னெழுச்சியாக நடத்துகிற போராட்டம், அது சரி தப்பு, அது அதுக்கு விஷயம் எல்லாம் வேறு, அதை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது பாரத பிரதமருடைய கடமை, அதெல்லாம் நான் போகிறேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கிட்டு நாடாளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை எழுப்புறாங்க. இதுக்கு நான் என்ன சொல்கிறேன், அந்த ஊழலை பற்றி காங்கிரஸ்காரங்களோ, காங்கிரஸை விட்டுருங்க சார், எந்த அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க, அதுதான் பிரச்சனை. அங்கே தான் ஆரம்பிக்குது. எல்லா தேர்வு தொடர்பான பிரச்சனைகளுக்கும் அதுதான் அது போன்ற விஷயங்கள் தான் காரணமாக இருக்கு என்கிற அடிப்படை புரிதல் இல்லாமல் எல்லோரும் விவாதிக்கிறார்கள். இல்லை, அது எங்கே போகுதுன்னா, இப்போ நீட்டில் முறைகேடு, நீட்டே முறைகேடு, அந்த இடத்துக்கு இந்த நீட்டை பற்றி ஒரு குழப்பம் தேசிய பார்வை. நமக்கு இந்த இஷ்யூவை 3 லேயராக பார்க்குறேன். ஒன்று சர்வதேச இஷ்யூ. கணேஷ்குமார் சொன்னார் வெளிநாட்டு சக்தி இருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஏன்னா வந்தவெல்லாம் நேபாள் மாதிரி ஆகுன்றான், இலங்கை மாதிரி ஆகுன்றான். அப்புறம் வியட்நாமில் சுகாத்தோ அதிபர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டது மாணவர்களை தன்னெழுச்சி போராட்டம் அப்படின்றான். இதெல்லாம் ஏன் ஒப்பிடுறான்னு தெரியல. அப்புறம் அபிஜித் எந்த ஊரில் வேலை செய்கிறாரு, குப்பரம்பட்டியில் விவசாயியான்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி ஒரு 5-6 பேர் ஒரு விவசாயியா தெரியல நமக்கு. அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி ஆட்களாக என்ன எனக்கு தெரியல. நேற்று வரையில் அமெரிக்காவிலே வெளிநாடுகளில் இருந்து திடீர்னு போராடுறாங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்களாம் மன்னிச்சிடுவோம். நம்ம பாரத தாயின் புதல்வர்களாக நான் நினைக்கிறேன், அதை விட்டுருவோம். இஷ்யூ என்னன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது நெட்வொர்க் வெளிநாட்டில் காரணமோ ஏன்னா, அது ஒரு தகவலை நான் நாளேட்டில் படித்தது, சரியா தப்பான்னு தெரியாது, இது ஒரு பார்வை இருக்கிறதுன்னு சொல்கிறேன். ஏஐ என செயற்கை நுண்ணறிவுக்கு அடிப்படை தேவை லித்தியம் என சொல்லப்படும் ஒரு வேதியியல் பொருள். எனக்கு அது டெக்னிக்கலாக ஒன்றும் தெரியாது. இது லடாக்கில் அதிகமாக கிடைக்குது, கனிமம்னு சொல்கிறாங்க. எனக்கு எந்த டெக்னிக்கலாக படித்ததை வச்சு சொல்கிறேன். இது இந்த செயற்கை தொழில் நுண்ணறிவில் நம்ம அதிக கவனம் செலுத்தினா சீனாவுடைய வணிகம் பாதிக்கப்படும் என்கிற ஒரு பார்வை. அதனால் சீனாவை தூண்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதெல்லாம் ஏற்றுக்கவே இல்லை, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நான் தகவலை சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் வான்சுக்கு
சோனம் வாங்ஸுக்கு உண்ணாவிரது நிறுத்தினாங்க. அதுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து போராளிகள்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. நம்ம நான் அதெல்லாம் வரவேற்கிறேன். உண்ணாவிரது நிறுத்தினவர் தர்மேந்தர் பிரதான் பதவி விலக வேண்டும்னு கேட்கல. அவர் மாணவர்கள் மீதான தடியடிக்கு காரணமானவர்களை தண்டிக்க வேண்டும் நான் கூட சொல்லுவேன். மோதியை கேட்டாலும் சொல்லுவார். என் நண்பர் திருநாவுக்கரசு கேட்டால் போலீஸ்கார அத்துமீறல் பண்ண அவங்க தண்டிக்கணுமானா ஏசு தான் சொல்லுவார். அது ஒரு பக்கம். விரைவு நீதிமன்றம் நடந்தாச்சு, எல்லாமே பாரத பிரதமர் கொடுத்தாச்சு. ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளவு இருந்தபோது இந்த நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இவங்க எவ்வளோ அதாவது அறிவுக்கு புறம்பாக கொஞ்சம் நாகரிகமாக நினைக்கிறேன், நமக்கு இதுவாக சொல்லக்கூடாது, செயல்படுகிறாங்கன்னு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் இருக்கும், 1.5 மாதம் இருக்கும், கேபினட் ஷஃபில்னு பேச்சு அடிபட்டது, எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த அமைச்சர் நிற்குவாங்க, அந்த அமைச்சர் நிற்குவாங்க. ஏற்கனவே பல்வேறு புகார்கள் கல்வித்துறையில் இருக்கே, இந்த அமைச்சரை கூட நீக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு வதந்தியா உண்மையாக தெரியாது. பாஜக தோழர் நண்பர் சொல்லுவார், தெரியல தமிழ்நாட்டிலையும் இவர் அமைச்சராக அப்படிலாம் தெரியல, நமக்கு ஒன்றும் தெரியல. அப்படி ஒரு பேச்சு அடிபட்டது. அந்த லிஸ்ட்டில் தர்மேந்திர பிரதான் கூட இருந்திருக்கலாம். மோதிக்கு பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கல, அவருக்கு வெட்டு ஒன்று தொண்டுன்னு செயல்படுவார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில் நீக்கக்கூடிய இந்த நிலையை தேவையில்லாத கிளர்ச்சி அது சிக்கலாக்கிடுச்சு. இப்போ இவங்க போராட்டம் நடத்தி, நான் பாஜக ஆட்சி தேசிய கூட்டணியுடைய மோதியினுடைய அரசாங்கத்தையும் சர்டிஃபிகேட் கொடுக்கல. அவர் என்ன சொல்கிறார், இதுவரையிலே பாஜகவை பிளான் பண்ண போராட்ட வீரர்னு சொன்ன அண்ணா ஹசாரே இதுவரையும் சொல்லிட்டு இருந்தாங்க. பாஜகவினுடைய என்ன சொல்லுவாங்க சார், பி டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பாஜக தூண்டி விட்டு தான் இவர் அண்ணா ஹசாரே அப்படின்லாம் புதுசாக நேரேட்டிவ் கற்றுக் கொடுப்பாங்க, கற்பிப்பாங்கள்ல. அந்த அண்ணா ஹசாரே சொல்கிறார், தர்மேந்தர் பிரதான் விலகுவதனால் ஆட்சி கவிழாது, மாணவர்கள் உணவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். இது 2 ஸ்டேட்மெண்ட் எதை நோக்கி இருக்கு, பாஜக அரசின் விமர்சிப்பதாக அமைந்துள்ளது. மௌன விரதம் இருக்கிறார். இப்போ அவரே சொல்லிட்டார். சரி, இதில் என்ன விஷயம்னா, விரைந்து நடவடிக்கை எடுக்கணும், பாதிக்கப்பட்ட மாணவர்கள் உணவு புரிந்து கொண்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக இது சொல்றது மூலம் இதுவரையில் பாஜகவின் கைக்கூலியாக மலிவான விமர்சனத்துக்கு ஆளான அண்ணா ஹசாரே இல்லை என்பது தெரியாது. நாம் நான் இப்படி அனலிட்டிக்கலாக பார்க்குறேன். இது ஒரு பக்கம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கீதாஞ்சலின்னு சொல்லிட்டாங்க, சோனம் வாங்ஸுக்கும் சொல்லிட்டாரு. பார்லிமெண்ட் முன்னாடி போராட்டம் நடத்தியது ஏற்புடையதல்ல. யார் எடுத்துறாங்க, இது அபிஜித்தும் சொன்னார். யார் நடத்தினாங்க, பார்லிமெண்ட் பிரைம் மினிஸ்டர் பிரதமரின் இல்லத்தின் முன்பு போராட்டம் நடத்த வேண்டும் என்கிற அதீதமான யோசனை செய்தவர்கள், அந்த செயல்பாட்டை செய்தவர்கள். ஸோ இதெல்லாம் சரி. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சர்வதேச தேசிய பார்வை, மாநில பார்வை. தமிழ்நாட்டில் போராளிகளுக்கு பஞ்சமே கிடையாது. எல்லாத்தையும் எடுத்தாலும் பாஜக 5 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாருமே எல்லாம் உயிர்ப்போடு எழுந்து போராட்டம் நடத்துவாங்க. ஜனநாயகம் நிறைய போராளிகள் தமிழ் சேருவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் விசில் அடிப்பாங்க. அது ஒரு பக்கம். ஆனால் இவங்களுக்கு பேசுவாங்க. இவங்க நான் என்ன சொல்கிறேன்னா, நீட்டு முறையை ஒழிக்க வேண்டும். ஏப்பா இங்கே போராடுறீங்களே, நம்ம எக்மோர்லேயும் அண்ணா சாலையிலும் போராடுறீங்களே, நேராக ஜந்தர் மந்தர் போய் நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லுங்கள், அவங்கள மொபிலைஸ் பண்ணுங்கள். நேஷனல் லெவலில் ஒரு தியரி, அதாவது என்ன சொல்கிற ஒரு கருத்து உருவாக்குங்க. தேசிய லெவலில் நீட் ஒழிஞ்சிச்சுன்னா சந்தோஷம். எல்லா மருத்துவக் கல்லூரியிலையும் நன்கொடையாக வாங்காமல் அரசாங்க கட்டணத்தில் அப்படிலாம் நம்ம கருத்து. இன்று வரையில் பேன் நீட் சொல்கிறவங்க சென்னையில் நடத்துகிறாங்க, ஏன் டெல்லிக்கு போகல? அதுவும் ஒன்று தானே, அங்கே ஃபேர் நீட்டு தான். அப்போ நீங்கள் அங்கே போங்க, இல்லை இங்கே நம்ம ஊரில் மட்டும் நடத்துங்க. அப்புறம் என்ன முரண்பாடு? அது வேறு இது வேறுன்னு சொல்லுங்கள். நாங்கள் அந்த பேன் நீட்டை எப்போ ஒன்றா நடத்தலாமே சார். தமிழ்நாட்டில் பற்றிய தேசம் எங்கு பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க சார். சரி, இந்தியை அழிச்சிட்டாங்க இவங்க. சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் இவங்க நடத்துகிற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் இந்தியை ஒழிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இது ஏன் ஜந்தர் மந்தரில் போக சொல்லுங்கள். பேசுகிறவர்கள் காணொலியில் எனக்கு ஹிந்தி தெரியாது, எனக்கு சுத்தமாக ஹிந்தி தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஆனால் பேசுகிறவங்கலாம் இந்தியில் பேசுகிறான், அதை மொழிபெயர்த்து அவங்க கற்றுக்கிறாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் இந்தியை போட்டு அழிப்பீங்களா தெரியல. என்னன்னா முரண்பாடுகளோடு போராடுகிறீர்கள்.
இந்த முரண்பாட்டினுடைய ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிடுறேன். டெல்லியில் காங்கிரஸ், அகிலேஷ் யாதவர்களோட கட்சி மற்றவங்களாம் போராடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனித்து போராடுகிறார்கள். அவ்வளோதான். போராட்டத்தில் பல முரண்பாடுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறீங்க சார். 1952லேருந்து 2001 வாஜ்பாயினுடைய ஆட்சி காலத்திலும் சரி, மத்திய அமைச்சர்கள் பதவி விலகியிருக்காங்க. லால் பகதூர் சாஸ்திரி தொடங்கி வாஜ்பாய் காலத்தில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வரைக்கும் பதவி விலகியிருக்காங்க. பதவி விலகல் கோரிக்கையும் விலகுவாங்க அப்படிங்கிறது இயல்பு தானே. இந்த முறை அதை மட்டுமே ஒரு முதன்மை கோரிக்கையாக வைக்கிறாங்கல்ல, ஏன் இவங்க அதை அந்த இடத்துக்கே போக மாட்டாங்கிறாங்களா? அதுவும் ஏன் சார்? இதில் இந்த விஷயத்தை சில விஷயங்களில் பாஜக அரசு மீது நான் அரசாங்கத்தின் மீது செய்கிறது கோளாறுகளை நான் சொல்லிடுறேன். நீங்கள் முடிவெடுக்கணும்னா இதை செய்வோம், நீங்கள் போராட்டத்தை விளக்குங்க, உங்கள் கோரிக்கை எல்லாத்தையும் பரிசீலனை என்ன வந்தது அவங்களுக்கு? நேராக களத்தில் இறங்குங்க. இவ்வளவு நாள் கழிச்சு ஜேபி நட்டா இன்னைக்கு பேசுகிறார். நான் என்ன சொல்கிறேன், இவங்க நட்டாவும் ஜெயதன் சிங் தொடர்ந்து பார்க்குறாங்க, பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் அதிகாரி அதாவது ஒரு உயர்கல்வி செயலர் வினீத் ஷா அவரை நாங்கள் நீக்கிட்டோம், முதல் படியாக இதை செஞ்சுட்டோம், அடுத்தது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், நம்பிக்கையோடு இருங்க இளைஞர்களேன்னு சொல்லாமல். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டம் இளைஞர்களால் தன்னெழுச்சி போராட்டமாக நடந்தது. ஒரு வாரம் 10 நாள் நடந்தது. ஒரு அசம்பாவிதம் நடந்ததா? இல்லை. தமிழர்கள் கிட்ட அவங்க கற்றுக்கணும். இப்போ 20 நாள் நடத்தினாங்க, அமைதியான போராட்டம் தான். இங்கே அரசியல்வாதிகள் அவங்க அனுமதி கொடுத்தாங்களோ அங்கே தான் பிரச்சனை. நான் எல்லா அரசியல்வாதிகளும் என்னை பொறுத்தவரையில் அரசியல்வாதிகள் அத்தனை பேர் மீது நம்பிக்கை கிடையாது எனக்கு. அந்த வகையில் அரசியல் வந்துச்சுன்னா பிரச்சனை தான், நம்பி ஆகணும் சார். அது கடைசியாக போகணும் சார். நீங்கள் இல்லை 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 நம்ப வேண்டாம், நீங்கள் யாரும் நம்ப வேண்டாம். நாங்கள் ஒன்றும் ஆட்சி செய்ய போகிறதில்ல. அதாவது கடைசியாக ஆட்சியில் இருக்கிறவங்க தான் செயல்படுத்துவாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லா விஷயத்தையும் அரசியல்படுத்துவார்கள். நான் அந்த விவாதத்துக்கெல்லாம் போல, நான் 1984 சீக்கியர் படுகொலையெல்லாம் சொல்ல வேண்டியவர், அதெல்லாம் சொல்ல விரும்பலை. நான் பாயிண்ட் என்னன்னா, அண்ணா சாராவே என்ன சொல்கிறார், மாணவர்களோட உணர்வுகளை புரிந்து கொள்ளணும், அவங்க வலி என்னன்னு தெரியுது, அதை புரிஞ்சு இளைஞர்கள் இதில் சர்வதேச சரியெல்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு நான் முன்னாடி சொன்ன அதெல்லாம் இருக்கலாம், அதை களைவதற்கான நடவடிக்கையில் இறங்கும். ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாட்டில் நடத்தினாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் அண்ணாவே இன்னும் தடுக்கணும்னார். ஆட்சிக்கு வந்துட்டோம், இனிமே எதுக்கு போராட்டம் நடத்துறீங்கன்னு அண்ணா களத்தில் இறங்கினார். அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்கும்போது மாணவர் போராட்டத்தின் போது நேரடியாக களத்தில் இறங்கினார். அண்ணாவே வந்துட்டாருன்னு மாணவர்கள் பின்வாங்கினாங்க. அடடா, நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினா ஆட்சி அமைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்த முதலமைச்சர் அண்ணா அவர்களே வந்து விட்டார்கள், மாணவர்கள் வித்ரா பண்ணாங்க. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகுது. அந்த போராட்டத்தை அண்ணாதுரை அரசாங்கம் போராட்டத்தை அடக்கி ஒடுக்குனாங்க. மாணவர் போராட்டத்தை வரலாறுல திராவிட மாயில பதிவு பண்ணப்பட்டு இருக்கு. திராவிட மாயை பதிவு பண்ணது நம்ம வேண்டாம். அது ஒரு களத்தில் இறங்கினார், அவர் சேர்ந்து நடந்தாரு. களத்தில் இறங்கி இன்னொரு விஷயம் சொல்றேன், வீர திருநாவுக்கரசுக்கு அவருக்கு திருநாவுக்கரசுக்கு ஒரு தகவல் சொல்றேன். களத்தில் இறங்கி போராடிய போதும் அவருக்கு உடல்ல நோய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வரலாற்று பதிவு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பிரதமர் இல்லை, ஏதோ முக்கியத்தர் அமித்ஷா போன்றவர்கள் வேற யாராவது இறங்கி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், மாணவர்களை இளைஞர்களை விட்டு. என்ன காரணம்னா, ஏன் அதை சொல்லணும்னா, எப்பா நீங்கள் போராட்டம் நடத்திட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி சக்திகள் ஊடுருவி வந்துடும், எச்சரிக்கையாக இருங்கன்ற புத்திசாலித்தனமான அணுகுமுறை. அதை நான் சொல்கிறேன். அதை சொல்கிறேன் நான். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது, இது மாதிரி இளைஞர்கள் போராட்டம் நிறைய நடந்திருக்கு. அப்போல்லாம் எப்படி இருந்தது? அரசியல் ஈழப் படுகொலையின் போது தமிழ்நாட்டில் இளைஞர்கள் பொங்கி எழுந்தார்கள். அப்போ சொன்ன சம்பவம் எனக்கு, நான் நிருபராக இருந்தேன், நான் சொல்கிறேன், அரசியல்வாதிகள் யாரும் வரக்கூடாதுன்னு வந்தாங்கன்னா வைகோ, நான் இதை பதிவு பண்ணுறேன், நான் துணிவோட பதிவு பண்ணுறேன், வைகோ வரலாமா என்ற வேண்டாம், அரசியலாக்க வேண்டாம்னாரு. சொன்னது யாரு? ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இளைஞர்கள் 2009 நடந்த போராட்டம். ஆகையினால நான் சொல்றேன், இந்த அணுகுமுறையை பாஜகவும் சரியாக கையாண்டிருக்க வேண்டும். பாஜக அரசு, நான் அரசுன்னு சொல்றேன், தப்பா சொல்லிட்டேன், கட்சி அல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சரியாக கையாண்டிருக்கலாமோ என்ற பார்வையை நான் முன்வைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்,
விவசாயிகள் போராட்டத்தில் தம்பி சொன்னார், இத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு பாரத பிரதமருக்கு சட்டங்களை வித்ட்ரா பண்ணார். அவர் சட்டத்தை வித்ட்ரா பண்ணணும்னு யோசனை அவருக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம். இந்த போராட்டம் நடந்துட்டுருக்கு, இந்த சமயத்தில் எப்படி சொல்ல முடியும்னு காத்திருக்கலாம். அதுக்குள்ளே உயிரிழப்பு தொட்டது. அப்படித்தான் நம்ம எடுத்துக்க முடியும். அவருக்கு சில நடவடிக்கைகள் தீவிரம் எடுக்கணும்னு பிரதமர் மோடிக்கு தெரிஞ்சிருக்கான். அது இப்படியெல்லாம் அரசாங்கம் நினைக்கிறது என்கிற எண்ணத்தை மக்களிடம் கொண்டு செய்ய தவறிவிட்டது பாஜக அரசு. இது என்னோட பல்வேலியில் பட்டு வேட்டி இதை சூசகமாகவும் கிழியாமலும் பத்திரமாக எடுக்க வேண்டியது இருதரப்பினரோட கடமை. போராடுபவர்களின் பிரச்சனையை கையாளுபவர்களையும். ஆக அதுதான் பார்வை. அது எப்படி செய்ய போறாள் பார்த்திருப்போம். இது போன்ற விஷயங்கள்ல இப்படித்தான் கையாள வேண்டும். நன்றி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.